கைஸ், வெல்கம் டு தி செல்வம் ஷோ. மறுபடியும் புத்துணர்ச்சியுடன் இன்னைக்கு ஒரு டிஸ்டர்பிங்கான விஷயம் பார்த்தேன். ஓகே, அது உண்மையாக போயான்னு தெரியல, ஆனால் பார்த்தேன். நெக்ஸ்ட் இன்னைக்கு லைட்டாக சீட் மில் வாங்கலான்னு தோணுச்சு, கிரேவிங் இருந்துச்சு. அதனால இந்த மில்கி பிஸ்கட்டு இதில் சுகர் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பாலில் ரொம்ப லைட்டாக கம்மியாக சுகர் போட்டிருக்கேன். சுகர் இருக்கிறதே தெரியாது. ஓகே, நம்ம ஒர்க் அவுட்டை பற்றி இப்போ பேச ஆரம்பிப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு இதை அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த ஒர்க் அவுட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருந்தேன். எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வர்ற வழியில் தயாளனை மீட் பண்ணேன். அவர் என்ன சொன்னார்னா, அதை அப்படியே 48 நாள் ஆக்கிடாது, ஒரு மண்டலம் ஆயிரும். ஒரு மண்டலம் ஆச்சுன்னா அது பெரிய விஷயம். அதிலேருந்து நீ என்ன தான் நினச்சாலும் நீ மாற முடியாது அப்படின்னு சொன்னார். அப்படின்னா +27 days. இன்றைக்கி நான் ஒர்க் அவுட் பண்ணேன், ஃப்ரீ தான். ஆனால் இதிலிருந்து +27 days வச்சுக்குவோம். இது மெயினாக நிறைய யங் கிட்ஸு, இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க பெருசாக ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல, டிசிப்ளினை விட்டு தவறி போயிடுறாங்க. காலேஜ் இப்போ ஸ்கூல் பசங்களாம் பார்த்தா ஷார்ட்ஸ் பேண்ட்டு போடுறது, ஒரு ஸ்டைலாக பேண்ட்டு போடுறது, ட்ரெஸ் பண்ணுறதுல, பைக் ஓட்டுறதுல தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அது நானும் அந்த ஸ்டேஜில் அப்படி தான் இருந்தேன். இப்படி பண்ணால் கெத்து, இப்படி பண்ணால் நான் அதெல்லாம் போய் நான் இப்போ வளர்ந்து இப்போ பேசுகிறேன் பாருங்கள். பட் அந்த ஸ்டேஜில் அது பெருசாக தெரியும். நான் உண்மையாக இல்லை. நீங்கள் படிங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள், நீட்டாக இருங்க, ஒரு பெரிய ப்ரொஃபஷன் மாதிரி இருங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு எல்லா பசங்களுமே மோஸ்ட்லி கான்வெண்ட்டில் படிக்கிறவங்களாம் அந்த டிசிப்ளின் கொண்டு போவாங்க, அதில் போகாமல் வருவாங்க. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் பெருசாக ஸ்ட்ரிக்ட் பண்ணாதனால அவங்களும் ஒரு திசை திரும்பி இப்போ நிறையா பேர் போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அவங்களாலேயும் முடியும். நீங்களும் டிசிப்ளினை பண்ணுங்கள், என் கூட ஜாயின் பண்ணிக்கிங்க. மெயினாக ஸ்கூல் கிட்ஸ், இந்த இதில் ஸ்கூல் கிட்ஸ் ப்ளஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கங்க. நான் இன்னிலேருந்து டெய்லி ஒரு 10 pages படிக்க போகிறேன். ஒரு புக்கிலேருந்து இக்கிகாய் புக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணது. இக்கிகாய் தான் படிக்க போகிறோம். ஃபுட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா. இது பிஸ்தா மீன்ஸ் கிஸ்மிஸ் அது இருக்குது. அதெல்லாம் நீ கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்த 48 நாள் ஆக்கணும்னு ஒரு டார்கெட்டோட போகிறோம். இது குட் ஹேபிட் தான். கேம் விளையாடலாம், செஸ் விளையாடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த டைம். செஸ்ன்னு அந்த க்ரீன் கலரில் இருக்கும், செஸ் சாம்பியன் சொல்லிட்டு, அது பெரிய பெரிய பிளேயர்லாம் இருப்பாங்க. அந்த இதில் செஸ் விளையாடினா நல்லா ஃபோக்கஸ் ஆகும், எல்லா டாக்டிக்ஸும் கிடைக்காதனால செஸ் விளையாடுறோம். 10 பேஜ் புக் ரீட் பண்ணுறோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம். இதான் ஷெடியூல். எல்லா கைஸும் வந்துடுங்க. செல்வன் ஷோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் சேலஞ்ச். இதில் விஜே சித்துவை நான்